மாலையில் மதுரை வரும் விஜயை பார்க்க விமான நிலையத்திற்கு படையெடுக்கும் தாவேகா தொண்டர்களை போலீசார் விமான நிலைய வாசலிலேயே வைத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேருந்து, கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களில் வரும் தாவேகா தொண்டர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. காவல் நிலையத்திற்கு வரும் விமான நிலையத்திற்கு வரும் மற்ற வாகனங்களை தீவிர சோதனைக்கு பின்னரே காவல்துறையினர் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம், களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த தகவலின் பேரில் இன்று, அதாவது மதுரை 14 வருடத்திற்கு பிறகு மதுரை வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கான அந்த படப்பிடிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தருகிறார். அவரது வருகையுடைய தகவலானது நேற்று தினமே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்து ஏராளமான அவரது ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று அதிகாலை 6 மணியிலிருந்தே மதுரை விமான நிலையத்தை சூழ்ந்து வருகிறார்கள். இதனால் மதுரை விமான நிலையம் வளாகம் முழுவதுமே கிட்டத்தட்ட அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கானோர் அந்த வருகை தரக்கூடிய அரைவல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சுற்றி இருந்து சூழ்ந்து இருந்தார்கள். இதனால் அந்த பகுதியில் பொது பயணிகள், அதாவது விமான பயணிகளுக்கு ஏராளமான நெருக்கடியானது, இடையூறு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் மதுரை விமான நிலைய காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இருப்பினும் கட்டுக்கடங்காத அளவிற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் கூட்டமானது சாரசாரையாக வருகை தர இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே தொடர்ச்சியாக தொண்டர்கள் புடைசூழ காணப்பட்டு வந்தது. இதனால் கூடுதலாக காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அவர் ரோட் ஷோ நடத்துவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்ட நிலையில் அவரை காண்பதற்காக ஏராளமானோர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர், 10,000 முதல் 20,000 தொண்டர்கள் வருகை தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் காவல்துறையினர் அந்த வாகனங்களை அணிவகுத்து வரக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுடைய வாகனங்களை திருப்பி அனுப்பும் சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது அவர்களுடைய கொடியசைத்து வருகை தரக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு மதுரை விமான நிலையத்தில் வருகை தரக்கூடிய பயணிகளை மட்டுமே கடுமையான சோதனைக்கு பின்னரே மதுரை விமான நிலையம் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கட்டுக்கடங்காத அளவிற்கு வருகை தருவதாக அந்த நிகழ்வானது தொடர்கதையாகி இருப்பதால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும், அதே போல அந்த 1 கிலோமீட்டர் தூரம் மதுரை விமான நிலையத்தில் இருந்து பெருங்குடி செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமே, அந்த விமான நிலைய சாலை முழுவதும் அவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது ரசிகர்களையும் நிர்வாகிகளையும் சந்திப்பதாக இருக்கிறார்கள். சாலை மார்க்கமாக கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதிக்கு செல்லக்கூடிய விஜய் அவர்களை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் வருகை தரக்கூடிய சம்பவத்தால் மதுரை விமான நிலையம் முழுவதுமே தற்போது பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி அருண்.